வயலில் கொஞ்சம் வழங்குமா. எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? இதெல்லாம் சும்மா ஆய முடியாது. ஆயணும்னா 10 ரூபா தெரியுமில. நம்ம எவ்வளவு நேரமா நிக்கிறது? நில்லு. இந்தப்பா இதையே வெட்டுப்பா. எத்தனை எந்த பாட்டி? ஏ சரவணா டீ குடிக்கா? வேணா நெத்திலி இங்க வாழ. இந்த வர்றேன். ஏப்பா நேரா அது வெட்டி கொடுத்து போயா. வெட்டி கொடுத்துட்டு போப்பா. யா இருமா. ரெண்டு ஏப்பா வெட்டி கொடுத்துட்டு போ. சொல்றல. ஏப்பா நில்லு. யா என்னல? நைட் ஷோக்கு நம்ம கணேசன் 4 டிக்கெட் வாங்கி வந்திருக்கோம்ல. எந்த படத்துக்குல? அத்த அந்த படம்ல. ஓ அந்த படமா? கத்தாதல. சைல படமால. சரியா சாயங்காலம் 4 மணிக்கு இல்லையா டிக்கெட் வந்துறேன். நான் வந்துறேன். மறக்காம சொதப்பலையும் கூட்டி வந்துறேன். சரிடே. சரியா? நெத்திலி கூட்டி வந்துறியா? கிளம்பிட்டு நான் கூட்டி வந்துறேன். வரேன்டே. நேர்ல போனா சொதப்புல முதலாளி இருப்பேன். சிக்கல் போன போட்டு கூப்பிடுவோம். ஹலோ ஏல நான் நெத்திலி பேசுறேன். சொல்லல நெத்திலி படத்துக்கு வரியா? அந்த விடுமா? ஆமால. ஏல இப்பதான் ஓனர் வெளியே போயிருக்காப்ல. அவர் வந்து எப்படியே சேமத்து வந்துடுறேன். என்னை விட்டு போயிடாதீங்களே. நான் வரதுக்கு காத்துருங்களே. சீக்கிரம் வந்து தொலை. என்ன அரிசிங்க? அது பச்சரிசிமா. அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்ப கேம இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். நந்தி அரிசி மண்டி. ஹலோ மிஸ்டர் நந்தி. என் பேர் நந்தி இல்லையா? பின்ன என்ன தொந்தியா? தொந்தி இல்லையா? யோ நந்தி வேணா இல்லன்னு சொல்லு. தொந்தி வச்சுட்டே இல்லங்கிற. அதான் தொட வரைக்கும் தொங்குத. தொந்தி இருக்குதுயா. நந்திய பேர் இல்ல, என் குலசாமி பேரு. ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே. இது சுகர் இருக்கா? தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? முகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா குள்ள மைசூர் பாக்கு தெரியுதுல்ல. அப்புறம் சுகருக்கு பாவக்காய குலோ கணக்குல வாங்கி தின்னு. பாவக்காய் திங்கிறப்ப மட்டும் பச்சை சட்டை போடாத. ஏன் சுகர் இறங்காது. அவன் பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது. அதை மட்டும் திங்க சொல்றா. என்ன கேளுமா இருச்சியா? சிம்பிள் இருச்சியா? ஏன் இப்ப டேக்க பாக்குற? சுகர் இருந்தா பச்சை சட்டை போடக்கூடாது. பிரஷர் இருந்தா சேம் சட்டை போடக்கூடாது. காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது. இதெல்லாம் சீனா வைத்தியம். சீனாவுல போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில ட்ரீட்மெண்ட் சொன்னா ஓவரா பேசுற. என்ன தம்பி சீனாவுல படிச்சீங்களா? பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா. ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. சீனாவுல படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளு. அதாவது இப்ப எனக்கு 250 மூட்டை அரிசி வேணும். 250? ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிருக்கலாமே. வந்த உடனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி இப்ப என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? புழுங்கல்ல ஒரு 10 இருக்கு தம்பி எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புழுங்கல்ல 10, பொன்னில ஒரு 20, பொன்னியில ஒரு 20, இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, சட்னி அரிசியில ஒரு 90, சட்னியா? ரம்பாவுல ரம்பா சாப்பிடுற சம்பாவுல ஒரு 90, இங்க பாப்பா ஐயாறுல ஒரு 50, ஆக மொத்தம் எவ்வளவு? ஆக மொத்தம் 250 மூட்டை ஆகுது தம்பி. ஆகுதா? ஆமாங்க. அனுப்பிச்சிடவா? இப்ப வேணா. இப்ப வேணாமா? எப்பதான் வேணும்? ஒரு அரை மணி நேரம் வாங்கிக்கிறியா? இப்போதைக்கு நான் கேட்ட அரிசி இல்ல, ஒவ்வொரு கிலோ சாம்பிள் மட்டும் கொடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா? தம்பி சாம்பிள்னா ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க. நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே. ஏயா பேப்பர்ல கட்டி தரதுன்னா உபதியா? 250 மூட்டை வாங்குறேன். ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள் விட்டா கொஞ்சம் பேர் பண்ணி 5-6 கடை வந்து மாதிரி முத்தி செருப்பு வாங்க தம்பி. கோச்சிக்காதீங்க தம்பி. வேணா ஒரு கை போட்டு தரவா? ஒரு கையா? சரி உனக்கு வேணா எனக்கு வேணா 2 கையா போட்டு. 2 கையா? அப்படின்னா 1 கிலோ வந்துருமே. ஐயா வந்துட்டு போதியா? அம்புட்டு அரிசி ஓன தானே வாங்க போறேன். உன்னை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போறேன் நான் சொன்னேன். போட்டு விடியா? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். போறியா? போடு. அங்கேயே இருக்கிறது. இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடு. போடியா சும்மா கலந்து போடியா. நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் எப்படிங்க? அள்ளிப்போடு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற நீ. போடு. அள்ளித்தான் போட. என்ன வழங்காத கையா? அன்னத்தை அளக்காதையா? அல்சர் வரும். போட்டாங்க தம்பி. வெரி குட். டேய் அரிசி மூட்டை வந்துட்டேண்ணா. வா இதை கொண்டு வண்டியில வை. சரிண்ணே. அப்புறம் இந்த சாமியில பூரா எங்க முதலாளிட்ட காட்டுறேன். அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா லாரி அனுப்பிச்சு விடுறேன். பணத்தை வாங்கி லோன் ஏற்றி விட்டுரு. ஓகே? அப்போ முதலாளி நீங்க இல்லையா? முதலாளி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அநேகமா என்னில இருந்து 1000 நினைக்கிறேன். பார்த்தா தம்பி என்ன நல்லா இருக்கு. ஒரு விசிட்டிங் கார்டு முதலாளியோட கொடுத்துட்டா. விசிட்டிங் கார்டு வருமா? ஓஹோ ஆமா. அது என்ன அரிசி? அது பிரியாணி அரிசி. அத அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த கார்டை பத்திரமா வச்சுட்டு அப்பப்ப உங்களுக்கே போன் பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை சட்டை பாவக்காய் சீனா வைத்தியம். ஓகே? பையன் நல்ல வயலாத்தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம காடு ஆடியே போட்டான் ஐயா. பாக்கி மறக்காம கொண்டு கொடுத்துறேன். சரிக்கா. இந்தா அக்கா அண்ணனுக்கு சாம்பிள்ல நிறைய அரிசி தேய்ச்சிட்டே இருக்கா. கொடு. இந்தாங்க. இந்தா இது என்னென்ன மூட்டைன்னு பார்த்தே போட்டுரு. சரிக்கா. எப்படிக்கா அவ்வளவு ஒரு திறமைசாலியை கண்டுபிடிச்சியா? என்னது திறமைசாலியா? ஐயோ போடா தடியா.
எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பக்கம் வந்தாரு இந்த மனுஷன். கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எங்க அப்பா எங்க 2 பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு. என் தலைய எழுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்தன நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இதோ இந்த கடையிலே வச்சு குடுத்தன நடத்திட்டு இருக்காரு. மல்லியா, நான் கொடுத்து விட்ட அரிசி பூரா வந்துருச்சா? சாமியில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு. இனிமேல் சாமிக்கு எவன்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னைய சாமியில் பாத்துருவாங்க. ஆகையினால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க ஒப்பே அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதாண்டியா லட்சியம். மனுஷன் இது ஒரு வாங்கண்ணே. என்னென்ன வேணும்? ஒரு 250 மூட்டை அரிசி வேணும். 250 மூட்டையா? ஆமாண்ணே. எப்ப வேணும்? இப்ப வேண்டாண்ணே, அடுத்த மாசம். அடுத்த மாசம்? ஆமாண்ணே. அப்ப இப்ப என்னென்ன வேணும்? இப்ப எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பிள் வேணுண்ணே. ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பிள். இத பூரா முதலாளி வாங்கிட்டு சொல்லிருப்பாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. முதலாளி நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கலண்ணே. அப்ப வாங்க சாம்பிள் கொடுத்துருவோம். அழகா அதே சாம்பிள் கிட்ட வந்தா சாம்பிள் கேட்கிற ராஸ்கல். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. அப்பேற்பட்ட என்கிட்டயே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர்டேக் பண்ணவா பாக்குற நீ? என் ஒய்ஃப் இருந்தால உன்னை கோமணத்தோட விட்டேன். இல்ல நீ வாங்க. ஆமா, நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? ஒன்ன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சேன். அந்த பயம் இருக்கட்டா. அம்மா என்ன பிளான்? டீயா போகலான்னு பார்த்தா ஈத்திர பய வண்டி மக்கார் பண்ணுது. ஓசியில வண்டி வாங்கியாந்தாலே இப்படிதான் செத்த பய வண்டி. காலேஜ் இரிட்டேட் பண்ணிட்டேன். வண்டிக்கு பேரு நமிதான்னு வேற சொன்னானே. கவிச்சி நீயா? இரு வர. காட்டா காட்டா அறிவில்ல? காட்டானா இருக்க? வண்டி எப்படி வச்சு டுரு டுருன்னு சத்தம் போட்டா நான் எப்படி டிவியை பார்த்து எக்ஸர்சைஸ் பண்றது? லூசு. ஏன் வண்டிங்க கவர்மெண்ட் ரோடுங்க, நான் ரிப்பேர் பாக்குறேங்க. உங்க வீடுங்க, உங்க வீட்டுல டிவி பார்த்து நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்க. நீங்க தான் காட்டுத்தனமா வந்து கத்துறீங்க. ஏய் கவிச்ச, உனக்கு ரொம்பதான். ஏமா நானும் அப்பையில இருந்து பாக்குறேன் அந்த புள்ளைய வம்பளுக்குற. அந்த புள்ள வண்டி ரிப்பேர் தானே பாக்குறான். உன்னை கூப்பிட்டேனா உன்ன? சும்மா போறியா? சரிதான், ரொம்ப அழட்டிக்கிற. போடுடா, உனக்கு ரொம்ப திமிருடா. உன் கொழுப்ப குறைக்கணும்டா. கொழுப்ப குறைக்கதாங்க நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, கொழுப்பு எடுக்கதாங்க நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான்சென்ஸ் போட லூசு பையலே. லூசு மாதிரி வண்டியை மிதிச்சிட்டு நம்மள லூசுங்கறா. நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. டேய் மல்லிகட மாரசாமி, என்னடா எங்கடா கிளம்பிட்டே? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்ட்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சப்பா முக்கியம். பீத்திர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதவ போற. போடா. போற வாரம் கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அடடட போட்டு போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி,
நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தாடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல. இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாடி பல்சு, உங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற. ஐயே, ஏய் இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விச ஊசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மட்டியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, வெளியில வராது. மூச். இந்த குரல் இந்த கிளவியோட குரல் மாதிரி இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அதே கிளவி குடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே. அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூடு சொன்னா டைமிங்ல கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பால் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம்? காசு எடுயா. இந்த பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி. ஏய், ஓடாத ஓடாத, ஓடினா கொண்டு விடும் உங்களை. டேய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை என் கையில தாண்டி. ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சு தாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி. சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை வெட்டியே. அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுன்சில்ல பாதி எனக்கு கொடுத்துருக்க. சத்த வேட்டி தண்ணி மாதிரி இருக்கு. ஏனே டீயானே போட்டிருக்க? டீ குடுங்க. நல்லா போடல. என்ன சரவணா, சரக்குலாம் போட்டியா? போட்டாச்சு போட்டாச்சு. அண்ணா இன்னொரு டீ ஒண்ணு போட்டுனே. என்னல கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் சரவணா, திருவிழாவுக்கு ஊருக்கு வரியா இல்லையா? நான்லாம் வரலடே, ஓனர் லீவ் கொடுக்க மாட்டாரு. ஏல திருவிழா அது ஒண்ணுதான்ல, அதுக்கு வரலனா எப்படி? இல்ல அப்படித்தானே சொல்லுவான், வருவாண்டே. டீல சீனியை போடுங்கண்ணே. ஏய் வண்டி நிறுத்து. அவனையே வணக்கம். என்ன நாராயணா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கவிச்ச இங்கதான் இருக்கியா? இப்ப பாரு. நானா இவனா உன்னை கூப்பிடுது. இல்ல சரவணா, அந்த புள்ள உன்னைய பாக்குதுல. இதுவா? சும்மா இல்ல, அது வம்புக்கு நாளே இது. அண்ணே 2 பிஸ்கெட் கொடுங்கண்ணே. இல்ல சரவணா, அந்த புள்ள கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்குதுல. உன்னையே தான் லுக்கு விடுது. ஏ சரவணா, உங்க பத்தியா அந்த பொண்ணு எதை எழுதி போட்டு போகுது? ஏ சரவணா, பிட்டுல அந்த பொண்ணு ஏதோ போன் நம்பர் எழுதி போட்டு போறாப்பா. என்னப்பா சொல்ற? இல்ல சரவணா, அந்த பொண்ணு உன்னை பார்த்தது பண்ணிட்டு போச்சே, என்னதுல அது? தெரியலையேடே. ஒண்ணுமில்லடே, அந்த பிள்ளை கண்ணு வெளி நெஞ்சு வெளியா அத சொல்லுது. இவனே டாக்டரா இவங்கிட்ட சொல்றதுக்கு? இவன் மூஞ்சிய பாத்துருக்கான். தலைக்கறி நெஞ்சுக்கறி வேணும்னு போன் நம்பர் எழுதி போட்டு கறியை வீட்டுக்கு கொண்டு வந்து போகுது. இல்ல செத்து பையல, அதுல நீ சொல்ற மாதிரி இவன் சொல்ற மாதிரி இல்ல, அது வேற எதுவும் இருக்குல்ல. இல்ல சரவணா, உனக்கு ஏதாச்சும் புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியலையேடே. செத்த இருங்கல, நான் யாருக்கிட்டாச்சும் ஓரம் கட்டு வரேன். எவங்கிட்ட கேக்குறது?
சார் ஒரு சின்ன சந்தேங்க சார். என்னப்பா எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. ஒரு பொம்பளை புள்ள இப்படி காட்டு பண்ண சார் அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனாலதான் அவளை ஃபாலோ பண்ணி இப்படி ஆகி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ அவளை நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுப்பா. விளங்காதவனா இருக்கா? நம்ம சந்தேகத்தை கேட்டா அவங்கதே சொல்லிட்டு போறான். என்ன சொதப்பிட்டியா? சும்மா இருங்கடே. விஷயம் தெரியல, ஒரு பொட்டலத்தை கூட மடிக்க முடியாது. தம்பிகளா, அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? ஒரு பொண்ணுங்க இப்படி காட்டி நம்பர் எழுதி போட்டா என்னங்க அர்த்தம்? ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டு போகுது. உங்களுக்கு சம்மதம்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுது. இதுல நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்களோ? அதாமல நினைச்சேன். என்கிட்ட சண்டையெல்லாம் போட்டா உண்மையா இருக்குமாடே? எத்தனை காதல் படம் பாத்துருக்கோம். முதல்ல சண்டையில ஆரம்பிக்கும், பிறகு தமிழ காதல போய் முடியும். ஆமாண்டே, ஒரு பொம்பளை புள்ளி காதலுங்கிறது சொடக்குல வந்து சொடக்குல போவோம். நீ போன போட்டு சரவணா. ஏல வாடாம்ல, அவங்க அப்பா இந்த மார்க்கெட்டுக்கே ஓனரு. விஷயம் தெரிஞ்சா கறி வெட்டுற மாதிரி வெட்டி பொலி போட்டுருவாரு. மூதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? நாமளா லவ் பண்ண சொன்னோம். இவங்கிட்ட ஏதோ புடிச்சு போய் தானே அந்த பொண்ணு போன் நம்பர் எழுதி போட்டு போறா. ஒரு பொம்பளை புள்ள தைரியமா லவ் சொல்லுது. நாம நான் பொட்டையா? நீ பேசுறா சரவணா. ஏல சரவணா வேணா, பயமா இருக்குல சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? இந்த உடம்புக்கு பயம் வரலாமால? ஏல பிட்டு படம் மட்டும் தியேட்டர்ல நெஞ்சு பாக்குற, அதுக்கு மட்டும் தைரியம் வருதால? சரவணா நீ பேசல. இங்க வேணால விளங்காதவைய, அந்த கடைக்கு போவோம். நான் சொன்னா கேட்கவா போறிய? ஏதோ 7 கூட்டம் வந்தா சரிதான். இந்த பெட்டில காசு போட்டு பேசினா குருவி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்ல. இந்த ஸ்பீக்கர் பண்ண போடு, சவுண்ட் கேட்கும். அண்ணா போன் நம்பர் குரு. அண்ணா சித்திர ஒரு போன் போட்டுக்கட்டுமா? படிக்க இந்தாடே பேசு. ஏன் வச்ச? பயமா இருக்குப்பா. ஏல அவளே பேச சொல்றா, நீ பயப்படுற? பேசல. ஸ்பீக்கர் போன் நமக்குள்ள சத்தம் கேட்கும். ஏய் நம்ம தலைவர் பாட்டு வச்சிருக்காடே. ஹலோ ஹலோ, யாவத சரவணன் பேசுறேங்க. சரவணா, நான் தான் ரம்யா பேசுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. போன்ல பேசுறதை விட நேர்ல பேசினா நல்லா இருக்கும். எனக்காக தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு வர முடியுமா? வரேன் சொல்லு. வரேங்க. மறந்துடாத சரவணா ப்ளீஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறேங்க. வந்துரு. சரிங்க. இது நிச்சயமா லவ் தாம்ல. இல்ல மாப்பிள்ள பெரிய ஆள் ஆயிடுவேடி. என்னெல்லாம் மறந்துடாதுலே. இதே மார்க்கெட்ல எனக்கு ஒரு காய்கறி கடை வச்சு கொடுடி. டேய் மாப்பிள்ள, அப்படியே எனக்கு ஒரு பலசர கடை வச்சு கொடுல. நானும் முதலாளி ஆவன்ல. ஏல உனக்கு ஒரு வெச கடை வச்சு கொடுல. குடிச்சுட்டு சாகட்டு மூதிகளா. ஏன் இப்படி அலையறீங்க? குடுப்பாம்ல. ஏல அவ தாம்பரம்ல வர சொல்றா. தாம்பரம் இல்லலே, தாம்பரம். ஏல சதப்பளே, எங்கல போனீங்க? ஓனர் உங்களை தேட வரல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பொத்திக்கிட்டு போ. வந்துட்டா. ஏல ஓனர் ஒரு நாளைக்கு உதச்சாத்தாம்ல சரியா வரும். ஆமா, இந்த கணேசனிங்கானா சரவணனிங்கானா? எதுக்குடி? ஏல சரவணன் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லணும்னு போனேன், சொல்லியிருப்பானா? அவன் போன வேகத்தை பார்த்தா நேரத்துக்கு இந்த புள்ள கூட ஒரு பாட்டே பாடி இருப்பான். நீ சொல்லி சர்தாமடே, அவனும் அந்த மாதிரி ஆள்தான். அங்க பாத்தியா? வா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம். பொம்பளை பிள்ளை கிட்ட உனக்கு இல்ல பேச்சு, எல்லாம் சரவண காலைல பேசிக்கலாம். டச்சுக்கு போய்க்கு நாய் அறிவில்ல. ஏல செரு பிள்ளைகளை யார் மேல கைய வைக்கீங்க? சீக்கிரம் மார்க் போட்டு எஸ்கேப் பண்ண. டேய் சொல்ல கேளுடா. என்னத்துல விடாதல. டேய் சல்லிப்பையில எப்படி ஓடுறாங்க பாரு. இல்லையாச்சி. ஏல கையை கிழிச்சானுவே. ஐயோ கையில ரத்தம் வருதுங்க. ஒண்ணு இல்ல விடுங்க. செருக்குள்ளைங்க ஓடிட்டானுவே. நாங்க பாத்துக்கறோம், நீங்க போங்க. இல்லங்க ரத்தம் அதிகமா வருது, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணு இல்லங்க, கொஞ்சம் குறுமணல் அள்ளிப்பட்டா சரியா போயிடும். உங்களுக்காகவும் சரவணனுக்காகவும் ஏதாவது ஒண்ணுனா உயிரே கொடுப்பங்க. நீங்க போங்க. சரவண மட்டும் பாத்துட்டு இருந்தா செருக்குள்ள கொண்டு கொடை எடுத்துப்பாங்க. நீங்க போங்க. நீங்க போங்க. முதல்ல சரவண போய் பாப்போம்ல. ஆகா, நேக்க உள்ள பழம் பார்த்து ஆள் நிக்கிறானே. பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட். உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பர்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டிட்ட கொண்டு கொடுத்துட வேண்டியதான். துணிஞ்சு இறங்கடா மாட்டாமி. சொல்றேல வா. உள்ள வா சொல்றேல. வா சொல்றேல. சினிமா கூட்டிட்டு போய் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதானே? சரி, இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கைமாறி செய்வீங்க? சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார்.
சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீமா. சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க என் திறமைய. யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி குதறி. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டுரு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி வச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. பொய்யா சொல்ற நீ? போதும்மா. போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதெல்லாம் நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, என்ன இது தலை எடுத்து வேற பக்கம் போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ளைய நீ அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க. ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா?